ஹே காய்ஸ், அம்மணி கொழுக்கட்டை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொரியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணுவோமா? வாங்க ரெசிபி பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து சூடு கொஞ்சம் ஆறுனதும் பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மீன் டைமில் கடாயில் எண்ணெய் காய வச்சு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 மீடியம் சைஸ் ஆனியன், பாதி கேப்சிகம், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். மசாலா பச்சை டேஸ்ட் போனதும் வேக வச்சு கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா ஈவனாக மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. மேலே கொஞ்சம் ஒயிட் செசமி சீட்ஸு, ஜாகரி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, துருவி வச்ச தேங்காய் இதில் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், அம்மணி கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை குக்கித் கோமாளி பிரியாராமன் செஞ்சுருந்தாங்க. அதான் சும்மா புதுசாக இருக்கேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.